இல்லாத ஒன்றை நம்ம லைஃப்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணும்போது நம்மளோட கான்சியஸ் அதை நம்பவே நம்பாது. ஸோ எடுத்ததும் அந்த ப்ராக்டிஸ் இந்த ப்ராக்டிஸ்னு ட்ரை பண்ணாமல் நான் சொல்கிற இந்த 2 விஷயத்த ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறமா லா ஆஃப் அட்ராக்ஷனில் உங்களுக்கு எந்த மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்படி ப்ராப்பராக பண்ணும்போது தான் ஈர்ப்பு விதி உங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக செயல்படும். நம்ம லைஃப்க்கு தேவையான ஒன்றை பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறத விட சோம்பேறித்தனம்னு தான் சொல்லணும். ஃபோனில் ரீல்ஸ் பார்க்க டைம் இருக்கு, ஆஃபீஸ் ஒர்க் பார்க்க டைம் இருக்கு, வீட்டில் ஒர்க் பார்க்க டைம் இருக்கு, இப்படி எல்லாத்துக்கும் டைம் இருக்கும். நம்ம ஆசையை சீக்கிரம் அடைய, நம்ம லைஃபை இன்னும் நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வர டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவோம். உங்களை இந்த வழியில போங்கன்னு சொல்ல எப்பவுமே நான் இருக்கேன். ஆனா அந்த வழியில டெய்லி போயிட்டீங்கன்னா உங்க கோலை சீக்கிரம் அச்சீவ் பண்ணிடலாம். ஹே கைஸ், நான் உங்க பிரியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈர்ப்பு விதி உங்களுக்கு சரியாக வேலை செய்யணும்னா நான் சொல்கிற இந்த 2 விஷயத்த ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஓகே, நான் ஈர்ப்பு விதிக்கு இப்போதான் புதுசு அப்படின்னா நீங்கள் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய பாயிண்ட் இதுதான். இல்லை, எனக்கு ஆல்ரெடி ஈர்ப்பு விதி ரொம்ப நல்லா தெரியும், நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் என்னவோ தெரியல அது சரியாக ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, ஐ மீன் என்னோட மேனிஃபெஸ்டேஷன் ஒழுங்காக நடக்கலை அப்படின்னாலும் நீங்கள் எல்லாரும் லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரை பண்ணுற எல்லாருமே பண்ண வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டண்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த 2 விஷயம் தான். மற்ற ப்ராக்டிசஸ் நீங்கள் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி, இது 2 விஷயத்த நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் நினச்சது எல்லாம் ப்ராப்பராக நடக்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், கிராட்டிடியூட் ரைட்டிங். இது வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோன்னே நமக்கே தெரியும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் கார் ஆர் பைக்கை ட்ரைவ் பண்ணிட்டு போகிறீங்க. போயிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு பையன் குறுக்க வந்துடுறான். நீங்கள் சடன் பிரேக் போட்டு ஸ்டாப் பண்ணுறீங்க. இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி திங்க் பண்ணுவீங்க? ஐயோயோ, கொஞ்சம் இருந்தால் இந்த பையன் மேலே மோதி இருப்போம் அப்படின்னு. ஆனால் நான் எப்படி திங்க் பண்ணுவேன் தெரியுமா? தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ், சடன் பிரேக்கில் அவனை சேவ் பண்ணிட்டோன்னு திங்க் பண்ணுவேன். இந்த ஆங்கிளில் எத்தனை பேர் யோசிச்சிங்க? இதுக்கு தான் கிராட்டிடியூட் ரைட் பண்ண சொல்கிறேன். சுச்சுவேஷன் எதுவாக இருந்தாலும் அதில் இருக்க நல்ல விஷயத்த பார்க்குற ஹேபிட்ஸ் கிராட்டிடியூட் ரைட் மூலமாக தான் வரும். கிராட்டிடியூட் ரைட்டிங்க்கு ஒரு பென் அண்ட் நோட் இருந்தால் போதும். டெய்லி நம்ம லைஃப்பில் நடக்கிற குட்டி குட்டி விஷயத்த தேடி தேடி ரைட் பண்ணும்போது இதுவரைக்கும் நம்ம மூளையில் ஸ்டோர் ஆகிருந்த நெகட்டிவ்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகி பாசிட்டிவ் தாட்ஸ் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சீக்கிரமாக ஒர்க் ஆக நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டினியூஸாக 30 டேஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்குள்ள முன்னாடி இருந்த உங்களுக்கும் இப்போது கிராட்டிடியூட் ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது இருக்கிற உங்களுக்கும் நிறைய சேஞ்சஸ் தெரியும். இந்த ப்ராக்டிஸை லைஃப் லாங் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். கிராட்டிடியூட் எப்படி ரைட் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை போய் ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு எப்படி ரைட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி எழுத ஆரம்பிங்க. இதில் என்னோட ஸ்மால் டிப்ஸ், கிராட்டிடியூட் ரைட்டிங் ஒரு பக்கம் பண்ணுங்க, லவ் இன்னொரு பக்கம் பண்ணுங்க. அட போமா, லவ்னால தான் இப்படி இருக்கன்னு திங்க் பண்ணாதீங்க. நான் சொல்கிறது நமக்கும் யூனிவர்ஸ்க்கும் இடையில இருக்க லவ் பாண்டிங் பற்றி. நேச்சர்ஸ் லவ்வர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாரையும் பிரபஞ்சம்க்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கேட்குறத பிரபஞ்சம் சீக்கிரமாக கொடுப்பாங்க. பெய்கிற மழை கிட்ட பேசுறது, எங்கேயோ ட்ராவல் பண்ணுவோம் விண்டோ சீட்டில் உட்காந்து, அப்போது நம்மளை தொட்டு தொட்டு போகிற தென்றலை ஃபீல் பண்ணுறது, மலைக்கு முன்னாடி வர மண் வாசனையை ஃபீல் பண்ணுறது, ஸ்டார்ஸ் மூன்ஸ், நம்ம வீட்டில் வளர்க்குற குட்டி குட்டி செடிக்கு எப்போவாவது தண்ணி ஊற்றி அதுக்கிட்ட பாசிட்டிவாக பேசுகிற அந்த 4 வார்த்தை, இது எல்லாமே பிரபஞ்சம் கூட ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிற நீங்கள் பிரபஞ்சமாக லவ் பண்ணுறதுக்கு ஈக்குவலான விஷயம்தான். இது மூலமாக தான் நீங்கள் பிரபஞ்சத்தையே ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் பண்ணும்போது பிரபஞ்சம் ரொம்ப அதிகமாக உங்களையும் நேசிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் கேட்காமலேயே பிரபஞ்சம் டக்கு டக்குன்னு எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. செகண்ட் ஒன், அஃபர்மேஷன். உங்களை நெகட்டிவ் பிலீவில் இருந்து உங்களோட கான்சியஸை பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும்.
டெய்லி அஃபர்மேஷன் கேளுங்க. மார்னிங் அஃபர்மேஷன், ஹாப்பி அஃபர்மேஷன், நைட் அஃபர்மேஷன், இந்த மாதிரி நிறைய அஃபர்மேஷன் இருக்குது. என் சேனல்லையும் அஃபர்மேஷன் இருக்குது. நீங்கள் என்னோட சேனலில் தான் அஃபர்மேஷன் கேட்கணுன்றதெல்லாம் இல்லை. அஃபர்மேஷன் டைப் பண்ணாலே நிறைய வரும். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கேட்டுக்கலாம். இல்லையா, உங்கள் லைஃபுக்கு என்ன தேவையோ அதை வேர்ட்ஸாக ப்ரெசன்ட் டென்ஸில் கன்வெர்ட் பண்ணி அதை நீங்களே ரெக்கார்ட் பண்ணி கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி கேளுங்க. இல்லை எனக்கு அஃபர்மேஷன் ரைட் பண்ணலாம் தெரியாது அப்படின்னா நான் நிறைய அஃபர்மேஷன் ரைட் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். ஸ்க்ரீனில் என்னோட நம்பர் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அஃபர்மேஷனை இந்த டைமில் தான் கேட்கணுன்னு எந்த விதிவிலக்கும் கிடையாது. நீங்கள் காலையிலையும் கேட்கலாம், நைட்டும் கேட்கலாம், இல்லை இடையில எந்த டைம் வேணாலும் கேட்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட ஃப்ரீ டைமில் கேட்கலாம். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, வீட்டில் எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த டைமில் நீங்கள் இதை ப்ளே பண்ணி விட்டுட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்த்துக்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட கான்சியஸை பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கும். இதனால உங்களோட மேனிஃபெஸ்டேஷனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்னோட டிப், உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. மார்னிங் எழுந்ததும் நீங்கள் கண்ணை திறந்ததுமே அதை அப்படியே கடகடன்னு சொல்ல ஆரம்பிச்சிருங்க. உங்கள் மனசுக்குள்ளேயும் சொல்லலாம், இல்லை வாய் விட்டும் சொல்லலாம். இப்படி சொல்லும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட சப்கான்ஷியஸில் அது ரெஜிஸ்டர் ஆகி அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நாளில் அது நடக்க ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் டெய்லி எந்திரிச்சதும் எப்படி சொல்லுவேன்னு சொல்கிறேன், அப்போ தானே உங்களுக்கு புரியும். நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன். என்னோடய உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் முடிய இருக்கிற ஒரு உறுப்பும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. என்னோடய ஒவ்வொரு செல்ஸும் ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்குது. என்னை சுற்றி பாசிட்டிவான விஷயம் மட்டும்தான் நடக்குது. நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கேன். நான் செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த மாதிரி எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதை அப்படியே கடகடன் கண்ணை திறந்ததுமே அப்படியே உட்காந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சிடுவேன். இப்படி உங்கள் லைஃபுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் இந்த மாதிரி மார்னிங் எழுந்தது நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். நான் சொன்னேன் இந்த கிராட்டிடியூட் ரைட்டிங் அண்ட் அஃபர்மேஷனை ஒரு 30 டேஸ்க்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லா ஆஃப் அட்ராக்ஷனில் உங்களுக்கு என்ன மெத்தட் பிடிச்சிருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் விஸ்வலைசேஷனாக இருக்கலாம், ஸ்கிரிப்டிங்காக இருக்கலாம், 555 மெத்தட், இந்த மாதிரி எந்த மெத்தடோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது கன்வீனியண்ட்டாக, எது பண்ணால் ஃபீல் கிடைக்குதோ அந்த மெத்தடை எடுத்து நீங்கள் இதோட சேர்ந்து ஒரு ப்ராக்டிஸாக நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, இந்த 30 டேஸ்க்கு பண்ணிவிட்டு கிராட்டிடியூட் ரைட்டிங்கும் அஃபர்மேஷனும் விட்டுலாமான்னா கிடையவே கிடையாது. லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேசிக்கே இந்த கிராட்டிடியூட் ரைட்டிங் அண்ட் அஃபர்மேஷன், இது ரெண்டும் தான் பேஸ்மெண்ட் மாதிரி. இது கரெக்டாக டெய்லி நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்ம எந்த ப்ராக்டிஸ் பண்ணாலுமே ரொம்ப குயிக்காக அது மேனிஃபெஸ்ட் ஆகி நம்ம லைஃப்குள்ளே வரும். கிராட்டிடியூட் ரைட்டிங்க்கு ஒரு 10 மினிட்ஸ், அஃபர்மேஷனுக்கு 5 to 8 மினிட்ஸ் தான் ஆகும். மிஞ்சி போனால் ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். 24 ஹவர்ஸில் 15 மினிட்ஸ் ஒன்றும் பெருசு கிடையாது. நம்ம லைஃப்பை ரொம்ப அழகாக்குற விஷயம், நம்மளை எப்போவுமே பாசிட்டிவாக வச்சுக்கிற ஒரு நல்ல விஷயத்துக்கு, நல்ல ஹேபிட்ஸுக்கு 15 மினிட்ஸ் ஒதுக்குறது ஒன்றும் தப்பு கிடையாது. நல்ல ஹேபிட்ஸை லைஃப் லாங் ஃபாலோ பண்ணுறது இன்னும் சிறப்பு தானே. இது வரைக்கும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா? எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நீங்கள் கொடுக்குற ஒரு மோட்டிவேஷனும் எனக்கு இந்த மாதிரி நிறைய நல்ல வீடியோஸை போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். Until then, bye-bye from Priya.